நம்ம ஒவ்வொரு எபிசோட்ல உலகம் ஃபுல்லா இருக்கிற அமானுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பேச போற ஒரு எபிசோடு என்னன்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் அப்புறம் ஒரு கோட்டை அமானுஷத்துக்கு பேர் போனதா சொல்லிட்டு இருக்கு. அங்க சில மர்மங்கள் இருக்கிறதாவும் அங்க சில சம்பவம் நடந்ததாகவும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் மாவட்டத்துல தான் இந்த கோட்டை இருக்கு. பாங்கர் என்ற கோட்டை. இந்த கோட்டை ரொம்ப ஃபேமஸான சுற்றுலா தலம். இந்த சுற்றுலா தலத்துக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா 6 மணிக்கு மேலே யாருக்குமே அலோடு இல்லை. ஈவினிங் 6 மணி ஆயிட்டாலே கண்டிப்பா எல்லாரும் அந்த கோட்டையை விட்டு வெளியேறிடணும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி யாருக்கும் அலோடு இல்லை. கோட்டையில யாரும் தங்கவும் கூடாது. தங்கினா வலுக்கட்டாயமா அவங்களை வெளியேற்றிடுவாங்க. இதுக்கு காரணம் அந்த கோட்டையில சுத்தி இருக்க ஒரு அமானுஷ்ய கதைகள் தான். அது என்னன்னா, இந்த கோட்டையை 18வது நூற்றாண்டுல மாதா சிங் அப்படின்ற ஒரு மன்னர் கட்டியிருக்காரு. அந்த மன்னர் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோட்டை சுற்றுலா தலமா இருந்தாலும் ஆனா இதை சுத்தி பல பயங்கரமான கதைகள் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் ஒரு குரு தான் அப்படின்றாங்க. முத மன்னர் அந்த இடத்துல கோட்டை கட்டணும்னு நினைக்கிறாரு. கட்டும் போது அங்க அவருடைய குரு பால்நாத் அப்படின்றவர் அங்க டெய்லி தியானம் பண்றவரு. உடனே மன்னர் குருவை கூப்பிட்டு பேசியிருக்காரு. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல ஒரு கோட்டை கட்ட போறேன், அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த குரு சரி ஓகே நீங்க கோட்டை கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருக்காரு. அது என்னன்னா, நான் தியானம் பண்ற இடத்துல நீங்க கட்ட போற கோட்டையோட அந்த நிழல் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. மன்னரும் அதுக்கேற்ற மாதிரி சரி கட்டட கலைஞர்கள்ட்ட சொல்லிட்டு அந்த நிழல் படாத அளவுக்கு அந்த கோட்டையை கட்டி முடிச்சாரு. காலநிலை மாற்று காரணமா சூரிய ஒளி அந்த குரு தியானம் பண்ற அந்த இடத்துல அந்த கோட்டையோட நிழல் பட்டிருக்கு. இதனால கோபமான அந்த குரு என்ன பண்ணிட்டாரு, நான் சொல்லியும் நீ மீறி அந்த மாதிரி கட்டிட்ட இல்ல, இனிமே இந்த கிராமத்துல யாரும் வாழ மாட்டாங்க, அதே மாதிரி இந்த கிராமத்துல யாரு வீடு கட்டினாலும் அவங்க வீட்டோட மேல்கூரை இருக்காது, இருக்கவும் கட்டவும் முடியாது, இது என்னுடைய சாபம்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த குருவோட சாபத்துக்கு அப்புறம் தான் அந்த கோட்டையை பல அமானுஷ்யங்கள் இருக்குது, அமானுஷ்ய கதைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கதையை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இளவரசி ரத்னாவதினு எல்லாரும் நயன்தாராவை நினைச்சிட வேணாம். இங்க நிஜமாவே இளவரசி ரத்னாவதி இருந்திருக்காங்க. அந்த கோட்டையை இளவரசி ரத்னாவதி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகானவங்க தான். அவங்க அழகுக்காக மயங்கி நிறைய பேர் அவங்க மேரேஜ் பண்ண நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு மந்திரவாதி அந்த இளவரசியை மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. இதுக்காக அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா ரத்னாவதி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை மேரேஜ் பண்ண விருப்பம் தெரிவிக்கல. அதனால அந்த மந்திரவாதி என்ன நினைச்சிருக்காரு, வசியம் பண்ணி சூன்யம் மூலமா அவங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்காரு. இது எப்படியோ ரத்னாவதி காதுக்கு வந்திருக்கு. உடனே இளவரசி என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய காவலர்களை அழைச்சு அந்த மந்திரவாதி பிடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவரை பிடிச்சிட்டு அந்த கோட்டையில வச்சு அவங்க அழிச்சுதான் சொல்றாங்க. அதனால அழியறதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதி என்ன பண்ணிருக்காரு, அந்த ரத்னாவதிக்கும் அந்த கோட்டைக்கும் சாபம் கொடுத்ததா சொல்றாங்க. அவரோட சாபத்தாலே இந்த கோட்டை ஒரு அமானுஷ்யமான இடமா இருக்குன்றாங்க. அப்படி என்ன அமானுஷ்யம் அப்படின்னு சொன்னாங்க, அந்த கோட்டையை சுத்தி நைட் ஆயிட்டா 6 மணிக்கு ஆனா நிறைய ஓலங்கள் அழுகிற சத்தமும், பெண்கள் அழுகிற சத்தமும், நிழல்கள் போற சத்தமும், நடமாட்டமும், ஓடுறது ஒடியாறது, இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்கு. இந்த மாதிரி அங்க சுத்தி அந்த கோட்டையை சுத்தி அழுகை சத்தம், ஓலங்கள், அந்த மாதிரி சிலர் கூப்பிடுற மாதிரி, கத்துற மாதிரி, அலற மாதிரிலாம் சத்தம் கேட்டிருக்கு. இதனால அங்க யாருமே வர்றதுல அங்க வசிக்கவும் செய்யாது. ஆனா ஒரு சிலர் இப்ப சுற்றுலா தலமா அந்த இடம் ஆனதுக்கு அப்புறம் அங்க போய் தங்கினா என்ன ஆகும், தங்கிதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படி அங்க போய் தங்கணும்னு சில பேர் காணாம போனாலும் சொல்றாங்க, சில பேர் இறந்ததாகவும் சொல்றாங்க. இது போலீஸ் ரெக்கார்ட்லயே இருக்கு. ஆனா அவங்க எப்படி இறந்தாங்க, எங்க போனான்னு எந்த ப்ரூஃபும் இல்லை. இதனால கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த கோட்டை சுற்றுலா தலமா இருந்தாலும் இவங்க 6 மணிக்கு மேலே யாருக்கும் அலௌடு இல்லை அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னதான் அந்த கோட்டையை சுத்தி பல மர்மங்கள் இருந்தாலும் அது சுத்தி பார்க்க வேண்டிய ஒரு சுற்றுலா தலமா தான் இருக்குது. தேங்க்யூ.